இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய குடியுரிமை சான்றிதழை கொடு என்றால் என்னாலேயே கொடுக்க முடியாது. அதை உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்காரு. என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன எங்கே நான் வந்து நேஷனல் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு எங்கே இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்படி என்றால் இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அவரே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, எப்படி மகாராஷ்டிராவில் திடீரென்று 90 லட்சம் வாக்காளர்களை 5 மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ, மகாதேவபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்து வருகிறார். 6வது சட்டமன்றத்தில் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அதை ஆய்வு செய்யும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று. தந்தை பெயர் என்ன என்று பார்த்தால் ஏபிசிடின்னு தந்தை பெயர் போட்டிருக்காங்க. அது ஆயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இருக்குது. முகவரி என்னன்னு கேட்டால் நில்லுன்னு இருக்காங்க. அப்படி இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நாடு முழுவதும் பரப்பி வருகின்ற தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டில் இதை செய்யக்கூடாது என்பதற்காக தான்